இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆமா, நீங்க பென்ஸ் கார்ல போறீங்கன்னு சொல்லிட்டு நான் பென்ஸ் கார்ல போகணும்னு நினைச்சேன்னா என்ன ஆகும்? கடன் வாங்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கெப்பாசிட்டி என்ன இருக்கும்? ஹோண்டா சிட்டிக்கு தான் இருக்கும். ஆனா நான் பென்ஸுக்கு யோசிப்பேன். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்தா எடுப்பேன். அது மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் அந்த கோவிட் டைமில் எதுவும் செஞ்சீங்களா? இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படி எதுவும் செஞ்சதுங்களா? சரி, இங்கே இருக்கிறவங்களுக்கு கடையில் போயிட்டு வாங்க முடியாது. அப்போ அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனு, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் போகலாம், அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு என்னுடைய கம்பெனி வந்து தெரிய ஆரம்பிச்சுது. சர்ச் பண்ணிட்டு நிறைய பேர் எங்களை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க உங்கள்கிட்ட? அவங்க கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குவாங்க, மோமோஸ் வாங்குவாங்க, நக்கட்ஸ் வாங்குவாங்க, நிறைய ஐட்டம்ஸ், சீஸ் வெரைட்டிஸ் வந்து வாங்குவாங்க. முன்னாடி வந்து இங்கே ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு தெரியாதது கூட கோவிட்க்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் செட் வந்து ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆனதுனால நிறைய அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. எனக்கு என்ன, வேஸ்ட்டாக ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம்? இந்த டைமுக்கு ஓகே, இது முடிஞ்சிடுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தேடல். எப்பயுமே நான் முதலேருந்தே சொல்கிறது ஒரு விஷயம் தான், ஒரு தேடல். என்ன வேறு நெக்ஸ்ட்டு. இப்போது கோவிட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். கோவிடில் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்ததுனால எல்லாவற்றையும் நீங்கள் மேனேஜ் செஞ்சீங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே கோவிடில் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் குறைஞ்சிருச்சு, மேனேஜ் பண்ண முடிஞ்சுது, அது ஓகே. ஆனால் நிறைய டைம் இருந்திருக்கும். இப்போ எனக்கு வந்து கோவிடில் கார்ப்பரேட் ட்ரைனிங் எல்லாம் ஸ்டாப் ஆகுது, ஏன்னா வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஆனால் அநியாயத்துக்கு ஆன்லைன் ட்ரைனிங்ஸ் வந்து காலையில் 4:30 என்னோடய ஃபஸ்ட்டு செஷன், நைட் 11க்கு முடியறது லாஸ்ட்டு செஷன்ற வரை பிஸியானேன் நான். அது மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் அந்த கோவிட் டைமில் எதுவும் செஞ்சீங்களா இந்த இண்டஸ்ட்ரியில்? இந்த சென்ஸ் இதை விட்டுட்டு கூட வேறு ஏதோ அப்படி எதுவும் செஞ்சது உண்டா? ஆமாம், அப்போ வந்து இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சில பேர் வீட்லேயே இருக்கிறப்ப ஏதாவது சாப்பிட்றதுக்கு தோணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து ஃப்ரோசனோடைய ஃபீல்டில் வந்து அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி என்ன பண்ணினோன்னா, பிஃபோர் கோவிட் வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட் வந்து ஃபோக்கஸ் வந்து ஒன்லி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. ரீட்டைல் செக்டர் கிடையாது. ரீட்டைல் மீன்ஸ் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ், நம்ம ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்மளோட கம்பெனியே தெரியாது. நம்மளோட கம்பெனி தெரியறது யாருன்னா எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு B2B B2C ன்னு சொல்லுவாங்க. இல்ல, B2B B2Cங்கிறது வந்து ரீட்டைல் செக்டருக்கு சொல்லுவாங்க. அது தவிர தான் அதுக்கு மேல தான் இன்ஸ்டிடியூஷன். அதுதான் நீங்க பண்றது. அது நான் பண்றது. B2B B2Cக்கு நீங்க வந்ததே கிடையாது. ரைட். ஏன்னா எனக்கு வந்து தோணும், ஓகே நம்ம அதுலயே எனக்கு கரெக்டா இருக்கிறதுனால இதுல என்னுடைய ஃபோக்கஸே கிடையாது. பட் எனக்கு எப்ப டைம் கிடைச்சதோ அதுக்கப்புறமா வந்து தாட் வந்தது, ஓகே சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு கடையில் போயிட்டு வாங்க முடியாது. அப்போ அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனு, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தான் போகலாம், அதுக்கப்புறம் போலீஸ் பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்போது நிறைய பேருக்கு என்னுடைய கம்பெனி வந்து தெரிய ஆரம்பிச்சுது. எங்கள் ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. இவ்வளோ அப்போ தான் வந்து இங்கே ஒரு ஃப்ரோசனோடைய ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு நிறைய பேர் எங்களை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வாங்கினாங்க. என்ன வாங்கினாங்க உங்கள்கிட்ட? அவங்க கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்குவாங்க, மோமோஸ் வாங்குவாங்க, நக்கட்ஸ் வாங்குவாங்க, நிறைய ஐட்டம்ஸ், சீஸ் வெரைட்டிஸ் வந்து வாங்குவாங்க. பிஸா பண்ணோன்னா சீஸ் வாங்குவாங்க, க்ரீம் சீஸ் வாங்கி வீட்டில் கேக் ரெடி பண்ணுவாங்க. அப்போ தான் நிறைய கேக் வந்து லவ்வர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனாங்க. ஏதாவது ஒரு புதுவாக இன்னோவேட்டிவாக பண்ணணுன்ட்டே வந்து வாங்குவாங்க. இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துமே கோவிடுக்கு முன்னாடி நீங்கள் செய்யாததுக்கு காரணம் உங்களுக்கு டைம் இல்லை, அல்லது இருக்கிறதே கரெக்டாக இருக்குது, நம்ம ஏற்கனவே வேறு டைமுக்கு கொடுக்குற ஆளுங்க, அதனால் அதை பார்ப்போம், அதை ஒழுங்காக பண்ணுவோன்ற இதில் இருந்தீங்க. கோவிட் டைமில்
நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதுன்ன உடனே இதுக்கு வந்துட்டீங்க. அது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக வந்துருச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை, சும்மா தானே இருக்கோம், செய்வோமே, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே. இல்லை செய்வோமே நீங்கள் ஆரம்பிச்சிங்களா, கேட்க ஆரம்பிச்சாங்களா? இல்லை, ரெண்டுமே இருந்தது. எனக்கு என்ன, வேஸ்ட்டாக ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம், இந்த டைமுக்கு ஓகே இது முடிஞ்சிடுது, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு தேடல். எப்பயுமே நான் முதலேருந்தே சொல்கிறது ஒரு விஷயம் தான், ஒரு தேடல். என்ன வேறு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் கிடச்சதுனா தான் என்னால் நெக்ஸ்ட்டு என்னன்னு யோசிக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஓகே நம்ம இங்கே இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப வெளியில் வந்து ஜஸ்ட்டு நம்மளுடைய இதில் வந்து ரீட்டெயில் ப்ராடக்ட்ஸ் அவைலபிள்னு போட்டிருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்த புதுசாக செய்கிறீங்க. செய்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் முன்னாடி வந்து அதுக்குன்னு ரீட்டைல் ஷாப்புன்னு ஒன்று தனியாக தான் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி ஹோல்சேலர்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஹோல்சேலர்கிட்ட வாங்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கோவிட் டைமில் என்னென்னா எல்லா பர்சன்ஸும் வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுடைய டைம் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதில் நிறைய பேருக்கு இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு எங்களோட கம்பெனி தெரியும். முன்னாடி வந்து இங்கே ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு தெரியாதது கூட கோவிடுக்கு அப்புறமா என்னுடைய மைண்ட் செட் வந்து ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆனதுனால நிறைய அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இப்படி ஒரு தாட் வந்து இப்போ அதாவது ஆல்ரெடி எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. ஆனால் அந்த சாய்ஸை வந்து கோவிடுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பிஸியாக இருந்ததுனால அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கோவிடில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது. எனக்கு சும்மா இருந்தால் பிடிக்காது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது தான் உங்களோட தாட்டு. அடுத்தது என்ன, ஏதாவது செய்யணுமே, அதை நோக்கி தான் போனீங்க. அதில் இது அவைலபிளாக இருந்தது, அந்த பக்கமும் கேட்டாங்க, நீங்களும் ஒரு போர்டு வச்சுங்க, எக்ஸ்ப்ளோர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு வரை போயிட்டுருக்காது? போயிட்டுருக்கு. ஓ, இந்த வெர்டிக்கல்லும் இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நார்மலாக கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிறது. இந்தியா மார்ட்டில் வந்து நம்மளுடையது சீஸ் வெரைட்டிஸ்னு போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ எல்லாருமே ஃப்ரோசனுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தேடி வரவங்க எல்லாமுமே இருக்காங்க. சிம்ருதா என்டர்பிரைசஸ். இப்போ நான் போய் இந்தியா மார்ட்டில் சிம்ருதா என்டர்பிரைசஸ் பார்த்தா வந்துடும். உள்ளே போய் நான் எனக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை கிளிக் பண்ணால். இல்லை, அது நாங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் கொடுக்கல. ஏன்னா அது சம்டைம்ஸ் போர்ட்டரோடைய சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். அப்போ இதை பார்த்தா நான் வந்து வாங்கிக்கணும். வந்து வாங்கிக்கணும். இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓகே போட்டு போடுங்க அப்படின்னாங்கன்னா அதுவும் போட்டு கொடுக்குறோம். அவங்களோட சார்ஜஸ்ல அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய்டும், அவங்க பே பண்ணி எடுத்துக்கிறாங்க. நம்ம டெலிவரி வந்து பண்ணல. கரெக்ட். ஓகே. ஸோ இப்படி ஒரு வெர்டிக்கல் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது கோவிடுக்கு பிறகு தான். ஆமாம். கோவிடுக்கு முன்னாடி இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தும் டைம் இல்லாத ஒரு காரணத்தில் செய்யலை. கோவிடில் கிடைச்ச டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது. நீங்கள் வாட் நெக்ஸ்ட் ஆளு. அப்போ அடுத்தது இப்படின்ற ஒரு வெர்டிக்கல் ஸ்டார்ட் ஆகி கோவிட்னா 2021 அல்லது 2021 இன்னைக்கு வரை அது ரன் ஆகிட்டு இருக்கு. நல்லாவும் போயிட்டு இருக்கு. அப்போ கோவிட் வந்து கஸ்டமர்ஸே சொல்லுவாங்க, நீங்கள் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் கால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வர ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் என்னென்னா டெய்லி அவங்க வந்து பேசி ஓகே இந்த வாட்டி வாங்குறாங்களா, அடுத்த வாரம் வருவாங்க. அந்த மாதிரி புது கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. நிறைய பேரை பார்க்கறதுக்கும் ஒரு இன்னோவேட்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுதான் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல்னு இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100-150 பேருக்காவது இருக்கும். இல்லை இப்போ இருக்கிறது நான் சொல்கிறது முதல்ல அந்த ஒன்லி ஹோட்டல்ஸ்னு பண்ணும்போது அப்பயுமே இருந்தது. இருக்கும் 150. என்னோடது எப்பொழுதுமே கால்ஸ் வந்து ஒரு 150 அளவுக்கு இருக்கும். 150 குறைஞ்சது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 200-250 ரேஞ்சுக்கு இருக்குமா? மோர் தென் அப்படி. எப்பயுமே ஃபுல் பிஸியாக இருக்கும். 9 to சம்டைம்ஸ் நைட் 10 o'clock வரைக்கும் கால்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னா எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப்பில் முன்னாடி எல்லா கால்ஸையுமே நானே எடுக்கணும்ட்டு தாட் இருந்தது. ஒரே நம்பர் தான், ஆனால் வாட்ஸ்அப்போடது வந்து தனியாக ஒரு மொபைல் வச்சுட்டேன். ஸோ அது ஆஃபீஸில் யார் வேணாலும் பார்ப்பாங்க. ஆர்டர்ஸ் பார்த்தாங்கன்னா அது வந்து ஓகே ஆர்டர்ஸ் வந்திருக்கா, அதோடது பாட்டுக்கு அது போயிடும். ஸோ அவங்களுக்கும் வந்து நைட்டு 11 மணிக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. வாட்ஸ்அப் ஆர்டர் போட்டாங்கன்னா மறுநாள் காலைல டெலிவரி ஆகிடும். ஓகே. NLPயில் ஒரு ஃபேமஸ் பிலீஃப் உண்டு. இஃப் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் ஒர்க்கிங், டூ சம்திங் எல்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். ஒன்று செய்கிறோம், சரியாக வரலன்னா முதல்ல அதிலேருந்து விட்டுட்டு வேறு ஏதாவது செய்யுங்க அப்படின்ற. இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க.
சரியாக வரல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு உட்காந்துருவாங்க. இல்லைனா ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா உலகம் சரியில்லை, மார்க்கெட் சரியில்லை, கோவிட் வந்துருச்சு, அது இதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உங்களையும் அறியாமலேயே நீங்கள் இதுன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா வாட் நெக்ஸ்ட்டுன்னு போகிற ஆள் அப்படின்றதுனால இஃப் வாட் யூர் டூயிங் இஸ் நாட் ஒர்க்கிங் மட்டும் இல்லை, இஃப் வாட் யூர் டூயிங் இஸ் ஒர்க்கிங், நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சிட்டீங்க, ஆனால் கொஞ்சம் டைம் இருக்குது, டூ சம்திங் எல்ஸ், அப்படி தான் நீங்கள் இருக்கீங்கன்றது பார்த்துட்ருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அது ஒரு முக்கியமான தாட் ப்ராசஸாக வரக்கூடும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஒன்று செய்கிறேன் சரியாக வரல உட்காந்துருவாங்க, அல்லது நான் ஒன்று செஞ்சேன் சரியாக வந்தது உட்காந்துருவாங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை தான், மதியத்தோடு முடிஞ்சிருச்சு, அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் இன்னொரு வெர்டிக்கலையே இப்போது க்ரியேட் செஞ்சு இன்றைக்கி வரை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த உயரமும் நிச்சயமாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2010 உங்களுடைய தொழில் வாழ்க்கை ஆரம்பம், இன்றைக்கி 2026, 16 வருட வாழ்க்கை. இன்னும் இது இன்ஃபினிட்டி நோக்கி நீங்கள் போகணுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கீங்க. வேறு ஆஃப் த ட்ராக் ஆக்டிவிட்டீஸே இல்லை, ஸ்ட்ரைட்டு இதுதான், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் செய்வேன். ரைட். இந்த ஜங்ஷனில் இன்றைக்கி இப்போ இங்கே உட்காந்துருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது அல்லது உங்கள் மனசுக்குள்ளே யாருக்கெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தேங்க் செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு என்னோடய கடவுளுக்கு தான் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அப்படியே ஓப்பனாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு தோணும், ஐயோ இது சொன்னால் இவங்க நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்களோ, ஐயோ இவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா என்ன எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாத ஒரு ஐடென்டிட்டி கடவுள் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருந்தது. என்ன வேணாலும் சொல்லலாம், அதனால நான் கடவுளுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னுடைய கோபமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும் கேட்குற ஒரு பர்சன், அவருக்கு தான் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். செகண்ட் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பேக் பில்லர். கரெக்ட். அடுத்தது என்னுடைய டாட்டர். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஓகே அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஓகே நீங்கள் போங்க மம்மி அப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலை அவங்க பார்த்துக்கிற லெவலுக்கு தயாராகிட்டதுனால நம்ம அம்மான்ற கேர் கொடுத்தாலும் அப்பான்ற கேர் கிடைச்சாலுமே கிடைக்கல போல வரலன்ற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லாமல் ஹர் செல்ஃப் மேனேஜஸ் அதை அவங்க செஞ்சுக்கிறதுனால நாம் ஃப்ரீயாக இருக்கோம். ஸோ தேங்கிங் ஹர். ஆமாம், ஆல்வேஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா, என்னோட அப்பா தான் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். என்னை புஷ் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது, உலகத்தை பாருன்னு சொன்னது. ஸோ அவருக்கு. அதுக்கப்புறமா என்னோட ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸும், அவங்க இல்லைன்னா நான் கிடையாது. அவங்க என்னுடைய கோவிட் சமயமாக இருக்கட்டும், இந்த ஃப்ளட்டு சமயமாக இருக்கட்டும், அந்த சமயத்துலலாம் நிறைய எஃபெக்ட் இருக்கும். எப்படின்னா ப்ராடக்ட்ஸ் தண்ணி வந்துடும். ஸோ தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு 3-4 days அந்த வடியறதுக்கு அதுக்கெல்லாம் ஆகும். அந்த சமயத்துலலாம் நிறைய ஒர்க் பண்ணுவோம். இங்கே கோல்ட் ரூம் இருக்கிறதுனால கரண்ட் கட் ஆகும். ஸோ நாங்கள் இங்கேருந்து பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல வைக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒர்க். அந்த சமயத்துலலாம் இப்போ ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கட்டும், விட்டுட்டு போன அதாவது வேறு வேலைக்கு கிடச்சி போன ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு கிடையாது. நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா அவங்க சப்ளை பண்ணினதுனால தான் நான் இன்னைக்கு என்னோட கமிட்மெண்ட்டை நான் சொல்கிறேன், நான் ப்ராப்பராக பண்ண முடியும்னு. அவங்க பண்ணலைன்னா இந்த வார்த்தைகள் என்கிட்ட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. எல்லாருக்கும் சேர்த்த ஒரே ஐடென்டிட்டி லக்ஷ்மி மேடம். ரைட். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த சமயத்தில் நினைக்கிறேன். அப்புறம் என்னோட பிரின்சிபல்ஸ் என்னை நம்பி ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இப்போ கூட லாஸ்ட் ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் நடந்தது என்னோட பிரின்சிபலோட. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ரொம்ப கம்மியான ஒரு சேல்ஸ் தான் கொடுத்தேன், பட் இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸாகவும் இருந்தது. பட் அவங்களுக்கு எல்லாருமே என் மேலே நம்பிக்கை வச்சதுனால அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும். அவங்க சொன்ன அல்லது அவங்க கொடுத்த சைஸ் வேணா கம்மி, ஆனால் அவங்க வச்சுருந்த நம்பிக்கை அதிகம். அதனால நீங்கள் அந்த சைஸையும் பிரேக் பண்ணி இங்கேயே போயிட்டீங்க. ரைட்.
ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இன்னமும் இப்போ நீங்கள் சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் விட்டு யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் தேங்க்ஸ். நாளைக்கு என்ன சொல்ல ஒன்று சொல்லன்னு வந்துடாமல் எல்லாருக்கும் அதே மாதிரி எல்லா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களும் எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வளர்கிறதுக்காக அவங்களும் வந்து ஓகே லக்ஷ்மி மேடம் அப்படிங்கிற ஒரு பேசுகிறப்பயே தெரியும், ஓகே லக்ஷ்மி மேடம் வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பேருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற அல்லது படித்த ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுவீங்கன்னா என்ன புத்தகம், ஏன்? ஆக்சுவலி இது வந்து என்டர்பிரனர் அப்படிங்கிறதுனால ஒரு லேடிஸோடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நிறைய அதனால நிறைய பேர் முன்னாடிலாம் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. ஏதாவது டவுட்ஸ் லேடிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி வந்ததுன்னா ஒரு 40 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப, ஒரு 35 இயர்ஸ் கிராஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து தோணும் என்னென்ன டவுட்ஸ் எல்லாமே யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது பேசுறதுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக வந்து கிருத்திகா தரன் எழுதின மெனோபாஸ் அப்படிங்கிறத படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கதைகள் எல்லாமுமே வந்து எல்லாமுமே நம்மளுக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. கேள்விகள் நம்மளுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதில் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து புரிதல் வருது. ஏன் கோவப்படுறோம் இந்த சமயத்தில் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இருக்கோம் போல இருக்குது அப்படிங்கிறதே தெரியறது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமுமே அது வேல்யூபிளாக இருக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங் சஜஷன். பொதுவாக ஆண்டர்ப்ரனர்னா ஆண்டர்ப்ரனர் ரிலேட்டடாக புக்ஸ் தான் சொல்லணுன்ற அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்தில் அன்செட் கொஷின்ஸ், கேட்க முடியாத, கேட்கக்கூடாத, அல்லது கேட்க விரும்பாத, அல்லது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாத இத்தனை கேள்விகளுக்கும் ஒரு புத்தகம் இருக்குது. அதுக்கு பேர் மெனோபாஸ். எழுதினவங்க வந்து கிருத்திகா தரன். அந்த புத்தகத்தை படித்தா நமக்கே சில கிளாரிட்டியெல்லாம் கிடச்சிருது அப்படின்றது ஒரு புத்தகமாக நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் ஏதாவது? கஃபே டே அவங்களுடையது அந்த இது படித்தேன் நான். அதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எல்லாமுமே தோணுச்சு. ஒரு பிஸ்னஸ்னால் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணினோன்னா என்ன மாதிரி நம்மளால சக்ஸஸ் எப்படி இருந்தது, ஃபெயிலியர் எப்படி இருந்தது, எல்லா விஷயங்களையுமே கேதர் பண்ணுறது வந்து அதுலேயும் நிறைய விஷயங்கள் நம்மளால வந்து அட்ரஸ் பண்ண முடியாது. எக்ஸ்பேன்ஷன் வந்து தவறாக பண்ணுறதுக்கான சாம்பிளும் அதில் இருக்கும். அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கான இதுவும் இருக்கும். வெரி குட். நம்ம எப்பொழுதுமே வந்து சக்ஸஸை நான் பார்க்கறத விட ஃபெயிலியர் எந்தெந்த இடத்துல அடி வாங்குவோங்கிறத பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணினோனாலே சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்கிறது தான் தோணும். நார்மலாக ஃபெயிலியரை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வாட் எவர் யூ அச்சீவ் தட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ். வெரி குட், எக்ஸலண்ட். இந்த 2 புத்தகங்கள் மேடம், இப்போ இந்த இடத்துல இருந்து 16 வருடங்கள் கடந்து இன்னும் இது வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போகும் இந்த வியாபார தொடர்ச்சின்றது. நீங்கள் நிறைய கொடுக்க தயார். நீங்கள் அதற்கான ஒரு ஐடென்டிட்டியும் கரெக்டாக சொன்ன நேரத்தில் அப்படின்னு கரெக்டாக வச்சுருக்கீங்க. குவாலிட்டியான ப்ராடக்ட்னு வச்சுருக்கீங்க. இந்த சமுதாயத்திலேருந்து இன்னும் என்ன விதமான சப்போர்ட்லாம் உங்களுக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்? சப்போர்ட் நான் சொல்கிறது வந்து உங்களை நோக்கி கிளையண்ட்ஸ் வர்றதோ, உங்களை நோக்கி குடும்பங்கள் வர்றதோ, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களை நோக்கி வர்றதோ, அது மாதிரி இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ நான் சென்னை, பாண்டிச்சேரி அது தவிர டோட்டல் தமிழ்நாடில் ஒன்லி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரியான ஃபோக்கஸ்டாக இருக்குது. பட் சென்னையில் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆஃப்டர் கோவிட் நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கெலாம் எங்களுக்கு தெரியும், ஒரு ரேடியேஷன்லலாம் தெரியும். பட் இன்னும் மேலே போய் எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, அந்தமான்லேருந்து இல்லை வெளியூர்லேருந்து நம்மளுக்கு வரப்போ இன்னும் ஆர்டர்ஸ் வரப்போ எங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டர்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணி எங்களால் கரெக்டான நேரத்தில் சப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் ஃபங்க்ஷன்ஸ், வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ வந்து எங்களுடைய கம்பெனி விசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்க ஐட்டம்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கங்க, என்ன உங்களுக்கு, அதாவது எனக்கு உங்களை தெரியாது, இந்த இன்டர்வியூ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ நான் உங்கள் கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நான் எப்படி வாங்குறதுன்னா நான் என்ன செய்யணும்? சிம்ரிதா என்டர்பிரைசஸ்னு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமுமே இருக்குன்ட்டு. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு கால் பண்ணிங்கன்னா அதுலேயே காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமுமே இருக்குது, மெயில் ஐடிலாம் இருக்குது. ஓகே. ஸோ அது த்ரூ நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நான் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அந்த ஆன்லைனோடைய ஆர்டர்ஸ் வந்து நான் லிமிட்ஸ், அதுக்குன்னு சில லிமிட்ஸோட பண்ணுவீங்க. ரைட்டு. அந்தமான் சொன்னீங்க அப்படின்னா நாட் ஓன்லி ஃப்ரம் இந்தியா, ஈவன் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஓகே தான்? கரெக்ட். ஆர்டர்ஸ்னு கேட்டால் உங்களால் என்ன பண்ண முடியுமோ முன்னாடி பண்ணியிருந்தோம். கோவிட்க்கு பிஃபோர் வந்து அந்தமான் அனுப்பிச்சிருந்தோம். ஓகே. பிஃபோர் கோவிட்க்கு முன்னாடி அந்தமான்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா வந்து அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாக்கம் இருக்கு. ஸோ ஓகே, லாஸ்ட் டைம் ஒரு ஃபேமிலியாக போயிருந்தப்போ கூட எனக்கு வந்து இங்கே ஒரு பிரான்ச் போட்டோம்னா நல்லா இருக்கும், இன்னும் யாரும் ப்ராப்பராக இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு அந்த மாதிரி தோணும். ஓகே, இந்த இடத்துலனா இங்கே இன்னும் அந்த சிம்ரிதா பிரான்ச் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும். ஏற்காடு போனாலும் தோணும். புரியுது. இப்போ நீங்கள் அந்தமான் சொல்லும்போது இந்தியாவில் அது இருக்குது. நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு மட்டும் அப்படின்ற மாதிரியோ என்னமோ நினச்சேன். அப்புறம் நீங்கள் பாண்டிச்சேரி சொன்னீங்க, இப்போ அந்தமான் சொல்கிறீங்க அப்படின்னும் போது தான் எனக்கு அந்த கேள்வி வருது. ஸோ அப்போ வெளிநாடுகள்லேருந்து கேட்டாலுமே உங்களால் கொடுக்க முடியும் வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது என்ன, அதுக்கான என்ன ப்ராப்பராக செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். பண்ணலாம். வெரி குட், எக்ஸலண்ட். மேடம், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்போது உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டுருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டர்ப்ரனர்ஸை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ரெஃபர் செய்வீங்க அப்படின்னா யார் அப்படின்றத நீங்கள் நேரடியாக சொல்லலாம் அவங்கள்ட்டே. ஒருவேளை அவங்க வந்தால் அவங்களுக்கு எப்படி இது பயனுள்ளதாக இருக்குன்றதையும் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.